தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு என்ன தேவைன்னு சொன்னா ஒரு பெரிய நம்பிக்கை. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், அவர் நம்மோடு கூட பேசினவைகள், அவைகள் எல்லாம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வில் அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார் என்கிறதான ஒரு நம்பிக்கையிலே நாம் நிற்கிற போது நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியுமா, அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நம் பேரிலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவன் எனக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார், அதை நிச்சயமாக நான் என்ன செய்வேன், பெற்றுக்கொள்ள முடியும். நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னா, அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு, எனக்கு என்ன செய்ய மாட்டாரு. ஏன்னா நமக்கே நம்ம பேர்ல என்ன இல்லை, நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். நம்மால இதை செய்ய முடியும் என்கிறதான நம்பிக்கையிலே குறைவுபட்டிருக்கிறோம். ஆனா பாருங்க, யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்றான், தேவன் என்னை நடத்துகிற சூழல்களிலே நான் அவரை நம்பி கடந்து போவேன். எப்போ நம்ம ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடிகிறது சொன்னா, தேவன் நம்மை நடத்துகிற சூழல்களில் ஆண்டவரை நம்புகிற அனுபவங்கள். இன்னைக்கு சூழல்களுக்கூடாக கடந்து போகிற போது நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னா, ஆண்டவரை நம்புகிறதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்கிறது, குறைவு ஏற்படுகிறது. ஆண்டவர் உண்மையிலே இருக்காரா, ஆண்டவர் உண்மையிலே எனக்கு உதவி செய்கிறாரா, ஆண்டவர் உண்மையிலே என்ன பார்க்கிறாரா, ஆண்டவர் என் பிரச்சனைகள் எல்லாம் கேட்கிறாரா, என் ஜெபத்தை கேட்கிறாரா, அப்படின்னா ஏன் இவைகள் எனக்கு நேரிடுகிறது? உண்மையிலே தேவன் எங்களோடு கூட இருந்தா ஏன் இவைகள் எல்லாம் எங்களுக்கு சம்பவிக்கிறது? நமக்கு தெரியும். யோபுவின் புத்தகத்தை நாம் வாசிக்கிற போது யோபு கடந்து போகிற சூழல்களையும் தெரியும், யோபுக்காக நிற்கிற தேவனையும் தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவினுடைய வாழ்க்கை பாருங்க, அவனுடைய முந்திய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, பிசாசு வந்து சாட்சி சொல்லுகிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர். பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில எல்லாருக்குமான பாதுகாப்பு இதுதான். வெறும் யோபுக்கு உண்டான பாதுகாப்பு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமான பாதுகாப்பு. இங்கே யோபுனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சூழலுக்குள்ளாக அவனை நடத்துகிற போது எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில, சரீரத்துல சுகம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போகிறான். எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் தேவனை நம்புகிறான். சொல்றான், கடைசி கடைசி பரிகரிக்கப்படுகிறோம், கடைசி சத்துரு மரணம். சொல்லுகிறான், மரணமே நேரிடுகிறதாயினும் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்வேன், அவரை நம்புவேன். ஏன் சொன்னா, அந்த நம்பிக்கை தான் யோபுவினுடைய வாழ்விலே அவன் இழந்து போன எல்லாவற்றையும், அவனுக்கு உண்டான அவனுடைய சுதந்திரத்தை மீண்டும் என்ன செய்கிறதா, அவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு உதவி செய்கிறது. எல்லாவற்றையும் இழந்து போன ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் பேரிலே இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் தான் மீந்தி இருக்கிறது. யோபு கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னா, ஒன்னும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் இழந்து போயிருக்கிறான். ஆனா எதை இழக்கவில்லையா, நீங்க கடைசி வரையிலும் அந்த நம்பிக்கையை மாத்திரம் விடாம பிடித்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாகவே என்ன செய்யும், மாற்றங்கள் நிகழும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது ஆசீர்வாதமான மாற்றமாக வரும். தேவனுக்கு மகிமை உண்டாக வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. தாமதித்தாலும் காத்திரு, அது என்ன செய்யாது, வராமல்லாம் போகாது, நிச்சயமா என்ன செய்யும், வரும்.